பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் போஸ்டின் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 9வது நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் போஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது. யுத்த காலத்தில் முக்கிய போக்குவரத்து மார்க்கமாக அறியப்பட்ட இந்த பகுதிக்கு மக்கள் சக்தி குழுவினர் சென்றிருந்த போது யுத்தத்தின் வடுக்களை உடலிலும் கனத்த துன்பியல் அனுபவத்தை இதயத்திலும் சுமந்து வாழும் தாய் ஒருவரையும் அவதானிக்க முடிந்தது. அவரது கதையினையும் நாம் செவிமடுத்தோம். வேர்விட்டு வாழ்ந்த தாய் நிலத்தில் மீள்குடியேற்றப்படாமல் கொட்டில்களில் சொல்லொன்னா துயரில் உழலும் மக்களை முகமாலை பகுதியில் நாம் கண்ணுற்றோம். காணி உறுதிப்பத்திரம் என்பது இவர்களுக்கோ காணல் நீர். இத்தாவில் முழுமையாக மிதிவெடி அகற்றப்படாத பகுதி என்று இந்த பிரதேசத்தை அடையாளப்படுத்துவதே சால பொருத்தமானது. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்ற பயத்தில் எமது குழுவினர் இன்றும் அங்குள்ள மக்கள் அனுதினமும் தமது ஒவ்வொரு அடியையும் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே எடுத்து வைக்கின்றனர். நிறைவேறாத வீடு எனும் பெருங்கனவை நெஞ்சில் சுமந்து வாழ்ந்து வரும் இவர்களின் வாழ்விடமே இந்த கொட்டில்கள். போக வீடு இருந்தது, நான் வரைக்கும் ஒன்றுமே இல்ல, வீடும் இல்ல, வீடும் முடியும் கொண்டு போட்டோம். எங்களுக்கு வீடும் தரையில்ல, ஒரு வரும்படியும் தரையில்லை, ஒரு ஆடோ மாடோ ஒன்றுமே தரையில்லை. மக்களுடைய மீள் குடியேற்றத்திற்கு பிரதான தடையாக இருக்கின்ற காரணம் மிதிவெடி அபாயம். மக்கள் மீள் குடியேறுவதாக இருந்தால் அவர்களுடைய காணிகளில் உள்ள மிதிவெடிகள் அகற்றப்பட்டு அதற்கான உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்ட பின்னர் தான் அவர்களுக்கான வீட்டு திட்டம் வழங்கப்படும். எனவே தங்களுடைய சொந்த காணிகளை விட்டு பல்வேறு இடங்களிலே மிகவும் ஒரு துன்பகரமான வாழ்வை மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். வெப்ப மிகுதியால் வியர்த்து கொட்டும் ஆனையிரவு தட்டுவன்பெட்டி பகுதிக்கும் விஜயம் செய்திருந்த மக்கள் சக்தி குழுவினர் மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்கி வரும் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்தனர். குடும்பம் ஒன்றுக்கு வாரத்திற்கு 20 லிட்டர் என வரையறுக்கப்பட்டு விநியோகிக்கப்படும் நீர் எங்கனும் இவர்களின் தாகத்தை தணிக்கும். மக்கள் சக்தியின் மற்றைய குழுவினர் அரத்திநகர், வண்ணாங்கேணி மற்றும் நாவற்கொட்டியான் பகுதிகளுக்கு விஜயம் செய்தனர். அரத்திநகர் மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. யுத்தத்தினால் பல வருடங்களாக இடம்பெயர்ந்து மீள்குடியேறிய வண்ணாங்கேணி பகுதிக்கும் மக்கள் சக்தி குழுவினர் விஜயம் மேற்கொண்டிருந்தனர். வண்ணாங்கேணி பகுதியில் சுமார் 66 குடும்பங்கள் வசித்து வருகின்ற பொழுதும் இதுவரை அவர்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்படாமையினால் சிறு கொட்டில்களில் வசித்து வருகின்றனர். இங்கே சுமார் 66 குடும்பங்கள் தற்காலிக கொட்டில்களில் வசித்து வருகின்றார்கள். இவர்கள் மழை நேரத்திலே கூடாரங்களில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தொட்டிலில் உறங்கும் குழந்தை மாத்திரமல்ல, இங்கிருக்கும் ஒரு சிறு பிள்ளை கூட நிரந்தர வீட்டில் ஒரு நாளேனும் வசித்ததில்லை. தமது வீட்டு கனவு எப்போது நினைவாக போகின்றது? இதுவே வண்ணாங்கேணி மக்களின் ஆதங்கமாக அமைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரையோர பிரதேசமான சிறுக்கன் மற்றும் அதனை அண்மித்த குஞ்சுபரந்தன் மற்றும் பரந்தன் ஆகிய பகுதிகளுக்கு எமது குழுவினர் நேற்று சென்றிருந்தனர். மிகவும் வறட்சியான காலநிலை மற்றும் உவர்த்தன்மை காரணமாக கிணறுகளில் நீரை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை காணப்படுவதால் இந்த பகுதி மக்கள் பாரிய அளவிலான நீர் பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளனர். சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் சென்று நீரை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளதாக செருக்கன் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையைச் சேர்ந்த சுமார் 52 மாணவர்களும் 9 ஆசிரியர்களும் இதேபோன்று குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்குவதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கடந்த வருடத்திலேன்று பல முறை நான் இது பற்றி வேண்டுகோள் விடுத்த போதும் எமது பாடசாலைக்கான இந்த குடிநீர் பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை.
கிளிநொச்சி மாவட்டத்தின் இரணைமடு குளத்தில் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களையும் நாம் சந்தித்தோம். இரணைமடு குளத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதால் தமது வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெறும் வரை தமக்கு அரசாங்க உதவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த குளத்தை நம்பி எங்களுக்கு ஒரு சாதாரணமா மீன்பிடி தொழிலாளி ஒரு 250 குடும்பம் இருக்கு. இந்த 2-3 வருஷம் வேலை செய்யறதுனால எங்களுக்கு மீன்பிடி தொழிலாளிகளுக்கு சரியான ஒரு பாதிப்பு இருக்குது. எங்களோட வாழ்க்கை செலவு இதை நம்பிதான் இருக்கிறோம் நாங்க. அதனால அரசாங்கம் இந்த தொழிலாளி அவ்வளவு பேத்துக்கும் எதனா ஒரு நிவாரண உதவியோ அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ற ஒரு உதவியை செய்தால் எங்களோட தொழிலாளில ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். கிளிநொச்சி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள திரிமுருகண்டி மக்கள் தமது காணிகள் ராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மக்களின் காணிகளுக்கு பதிலாக காலேக்கர் காணிகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அதற்கான உறுதிப்பத்திரங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை என்பதே இவர்களின் அங்கலாய்ப்பு. இது எந்த மேட்டு காணி அரைக்கர். அந்த அரைக்கர் காணிய இப்ப பிடிச்சி ஒரு ராணுவம் முகாமம் வச்சு வச்சிருக்கேன். இப்ப தந்திருக்கிற காலேக்கர் காணி தந்திருக்கேன். அதுவும் பள்ள காணி. அதுக்குள்ள வீடு கட்டி இந்த சின்ன வீடா கட்டி தந்திருக்கேன். அதுக்குள்ளதான் நான் 3 பிள்ளைகளோட இருக்கிறேன். கணவரும் செல்லடியில இறந்துட்டேன். A9 வீதியூடாக பயணிப்பவர்கள் கிளிநொச்சியை கடந்து செல்கின்ற போது இந்த வீதியையும் 2 பக்கங்களிலும் உள்ள கட்டடங்களையும் இந்த மின்கம்பங்களையும் பார்த்துவிட்டு எண்ணக்கூடும் கிளிநொச்சி யுத்தத்தின் பாதிப்பிலிருந்து மீண்டு விட்டது என. இருந்தாலும் இந்த A9 வீதியினுடைய 2 பக்கங்களிலும் 50 மீட்டருக்கு அப்பால் சென்று பார்த்தால் அந்த நினைப்பு தவறு என்று தெரிய வரும். கடந்த 3 நாட்களாக நாங்கள் கிளிநொச்சியினுடைய அநேகமான பகுதிகளுக்கு சென்று நமது அவதானத்தை செலுத்தியிருந்தோம். இங்குள்ள மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மறுவாழ்வு எப்போது உறுதிப்படுத்தப்படும், இதனை நாங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியிலிருந்து காந்தவேல் மயூரன். வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரம், குருவில ஆகிய பகுதிகளுக்கு சென்ற எமது மற்றொரு குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஆராய்ந்தனர். இந்த பகுதி மக்கள் காட்டு யானைகளின் பிரச்சினையினால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். யானைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இவர்கள் தற்காலிக நடவடிக்கைகளை எடுத்துள்ள போதிலும் நிரந்தர தீர்வொன்றை பெற்று தருமாறு இவர்கள் கோருகின்றனர். இங்கே குளங்கள் அதிக அளவில் காணப்படுவதால் விவசாயம் பெருமளவு விவசாயம் விளைச்சல் ஏற்பட்டு இங்கே நாட்டில் விவசாய புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு காலகட்டம். இப்பொழுது இந்த பிரதேசங்களிலே களுவாச்சியா குளம் மற்றும் பகலவெவ குளங்கள், இந்த குளங்களிலே அதிக அளவான பாசி படிந்து அத்துடன் காட்டு தாவரங்களும் இங்கே அதிக அளவில் வளர்ந்து காணப்படுகின்றன. இந்த கிராம மக்கள் இந்த விவசாயத்திற்கு இவற்றால் நீரை பெற்றுக்கொள்வதில் சிரமம் ஏற்படுவதாகவும் இங்கே குளநீர் மாசடைந்து காணப்படுவதாகவும் குறிப்பிடுகிறார்கள். 3 கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதற்காக 2012ஆம் ஆண்டு இசுருதிய தஹர திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் தொடர்ந்தும் 570 குடும்பங்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். தென்மாகாணத்திற்கு சென்றுள்ள எமது குழுவின் ஒரு பிரிவினர் இன்று கிரிந்த, சிரியாகம, சூரியபலன, கோன்பலன ஆகிய பிரதேசங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். சட்டவிரோத மனநகழ்வு காரணமாக இந்த பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அத்துடன் இவர்கள் முதலைகளாலும் பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். ஹம்மாந்தோட்டை கருதான பிரதேசத்திற்கு சென்ற குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். சுமார் 50 குடும்பங்கள் மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காரணமாக இவர்கள் வீட்டுக்கு முன்பாக உள்ள மரத்தில் தற்காலிக கூடாரம் ஒன்றை அமைத்தே வாழ்ந்து வருகின்றனர். பகல் வேளையில் வீட்டிலும் இரவில் இந்த கூடாரத்திலும் இவர்களின் வாழ்க்கை நகர்கின்றது.